ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி டிடெக்டிவ் ஆஃபீஸில் தீபா ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தங்கன்னு ஃபோட்டோ காமிச்சா எல்லா டீட்டெயில்ஸுமே பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியோட ஃபோட்டோவை காமிச்சு இவன் ராஜராஜ சேதுபதியோட பேரனாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே அந்த ஆஃபீஸர் தீபாவும் சரி சாமுண்டீஸ்வரி, நான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் சரின்னுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மயில் ஓடி வராங்க. ஏப்பா ஒரு விஷயம் தெரியுமா, அத்தைக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இங்கே அத்தைக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டிடெக்டிவ் ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் தீபா. அவங்கக்கிட்ட உன் ஃபோட்டோ காமிச்சு நீ தான் நம்ம தாத்தாவோட பேரை நான் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் கார்த்தியை அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன முடிவெடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும் கார்த்தி யோசிக்கிறாங்க. என்னப்பா பயப்படுறியா? இல்லைங்க அத்தை, என் மேலே அவங்க பசங்களை விட எல்லாரையும் விட 100% நம்பிக்கையாக இருக்காங்க. இப்போது நான் தாத்தாவோட பேருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க உடைச்சு போயிடுவாங்க. அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அத்தை கோபத்தில் ரொம்ப நியாயம் இருக்கும். அதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலைன்னு ரொம்ப மனசு வலிச்சு உடைச்சு போயிடுவாங்க அப்படின்னதும், ஏப்பா நீ அவங்க மனசு உடையின்னு யோசிக்கிறியே, இதால் பிரச்சனை வேண்டாம், உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகுமே, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறியா? பாவம் அப்பா ரேவதி, இங்கே பாரு, என்ன பிரச்சனை என்ன நடந்தாலும் தயவு பண்ணி ரேவதி மட்டும் கைவிட்டுறாதப்பா. ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாதுப்பா. நீ இல்லைன்னா கண்டிப்பாக ரேவதி துடிச்சு போயிடுவா. ஒரு வேளை அத்தை இந்த உண்மை தெரிஞ்சு பிரச்சனை பட்டாலும் தயவு பண்ணி நீ ரேவதி மட்டும் கைவிட்டுறாத சகல அப்படின்னதும், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு தான் நான் ரேவதியை வருத்து ஒதுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னா புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை ரேவதி கிடையாது. நான் எப்போவுமே என் காதலை காமிச்சதே இல்லை ரேவதி கிட்ட. அதனால அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. ரேவதியும் கொஞ்ச நாளையில் மனசு மாறிடுவா. ஆனால் அத்தைப்பட்ட காயம் கண்டிப்பாக ஆறாதுங்க. அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிப்பா, இப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? நம்ம தாத்தா பாட்டி குடும்பமும் நம்ம அத்தையோட குடும்பமும் ஒன்று சேரும் வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை தெரியக்கூடாது. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கும் வரைக்கும் நான் என் பாட்டி தாத்தாவுக்கும் என் அம்மாவுக்கும் வாக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு போது இப்போது அத்தை இறங்கியிருக்கிற முயற்சியை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடுமே அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. பார்த்தோன்னா கார்த்தி நேராக டென்ஷனில் உள்ளே வராங்க. அப்போது கதவை சாத்திட்டே வந்ததும் உடனே ரேவதி, என்ன வழக்கம் போல் நான் தான் கதவை சாத்துவேன், இன்னைக்கு நீ என்னன்னா கதவை சாத்துற அப்படின்னதும், இங்கே பாரு சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்காத அப்படின்னதும், என்னது நான் லவ்வோட பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா? இங்கே பாரு, என்ன உனக்குள்ளேயும் லவ் வந்துருச்சுல அப்படின்னதும், இங்கே பாரு என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசாத அப்படின்னு கார்த்தி கோபப்பட்டதும், என்னது நான் உன்னை இரிட்டேட் பண்ணுறேன்னா? ஆமாம், உன்னோட பிஹேவியரே என்னை ஃபுல்லாக இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாரு இப்படிலாம் பேசிட்டு இருக்காத அவ்வளோதான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம கார்த்திக். இதை பார்த்த ரேவதி அப்படின்னா நான் எத்தனை நாளாக என் காதில் உங்ககிட்ட சொல்ல வரதெல்லாம் உனக்கு இரிட்டேட் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு போதும் உடனே கார்த்திக், இங்கே பாரு ரேவதி, நடக்கிற பிரச்சனைகள் புரியாமல் நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருக்காத. இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு போதும், அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பேசுறது உனக்கு இரிட்டேட்டாக இருக்குல்ல அப்படின்னு ரேவதி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஏன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்ருக்க? உனக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா? நீ யோசிச்சு பாரு, எனக்கு நீ பேசுறது இரிட்டேட்டாக தான் இருக்கு அப்படின்னுட்டு காட்டி பாட்டுக்கு படுத்து தூங்கினதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரூமை விட்டே வெளியில் போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ரேவதியை காணோம். அப்போது கார்த்தி எங்கே போயிட்டா அப்படின்னுட்டு ரூம் முழுக்க தேடுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை, ரேவதி எங்கே ரொம்ப நேரமாக காணுமே, அவள் விடிய காலையிலேயே
எழுந்திரிச்சிட்டு வா. ஆனால் இப்போ காணுமே மாப்பிள்ள அப்படின்னும் போது எங்கேயும் பக்கத்தில் கோயிலுக்கு போயிருப்பாத்த அப்படின்னுட்டு கார்த்திக் வராங்க. அப்போது மயில்கிட்ட வந்து எங்கள் ரொம்ப நேரமாக காலையிலேருந்து ரேவதியை காணும், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னும் போது இல்லையேப்பா, நான் ஏலியாவே எழுந்திரிச்சிட்டேன், ஆனால் ரேவதியை காணும் அப்படின்னதும் நைட்டு பேசின விஷயத்த கார்த்திக் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாட்டுச்சி பிள்ளைன்னு வருது. ஸோ ரேவதி ஃபோன் எடுக்காமலே விட்டுடுறாங்க. என்னாச்சுப்பா, ரேவதி ஃபோன் எடுக்காங்களா அப்படின்னு போது, ஏப்பா நைட்டு ஏதும் உனக்கும் ரேவதிக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னதும் ஆமாங்க, ஏற்கனவே நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன், அவன் வேற இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தா, அதான் வார்த்தையை விட்டுட்டேன், ஒருவேளை அதனால கோபிச்சுட்டு போயிருப்பாளோ என்னவோப்பா. இங்கே பாரு, அவ்வளோ சீக்கிரம் ரேவதி ஒன்றை விட்டு போக மாட்டா. சரி, பக்கத்தில் எங்கேயாச்சும் மனசு உடைஞ்சு போய் கோவிலில் தான் இருப்பா, வா என்னோட ரேவதி வளமையாக போகிற கோவில் தெரியும், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு மயில் கார்த்தியை கூட்டிகிட்டு நேராக 2 கோவிலுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே தேடியுமே ரேவதியை காணும். என்னங்க இங்கேயும் காணும், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொன்னது. ஏப்பா நீ யார், சிங்கம், நீ ஏன் பயப்பட்டா எப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைங்க, வீட்டில் தெரிஞ்சா அத்தைக்கு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னும் போது உடனே மயில் வந்து சரிப்பா, அவள் கோபத்திருந்ததும் தானாக வந்துடுவா, வா எதுக்கும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு மயில் வந்து கார்த்தியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை, எங்கே போனீங்க மாப்பிள்ளை, ரேவதிக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் போட்டு பார்த்தேன், ரேவதி ஃபோன் எடுக்கா இல்லை, எங்கே மாப்பிள்ளை போயிட்டா அவ அப்படின்னும் போதோ உடனே நம்ம கார்த்தியும் வந்து ஆமாத்த, நானும் ரேவதியை காணும்னு தான் ரேவதி கோவிலுக்கு போயிருப்பாண்டு கோவிலில் போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே தேடியும் காணும் அப்படின்னதும் என்ன ராஜா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, ரேவதியை காணுமா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதட்டப்படுறாங்க. என்னாச்சு, அந்த மாயா வரை எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, அவள் வேற உள்ளே இருக்கா, என்ன நடந்திருக்கும், ஒருவேளை அத்தை எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சந்திரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, அப்போது நைட்டு ரூமில் தானே இருந்தா ரேவதி, ஆமாட்ட ரூமில் தான் இருந்தா அப்படின்னு கார்த்திக் சொன்னதோ, ஐயோ கடவுளே எங்கே போயிட்டா இந்த பொண்ணு அப்படின்னுட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஏமா சாமுண்டீஸ்வரி பதட்டப்படாதுமா, நம்ம பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு, அவள் எங்கே போயிட போகிறா, எதுவும் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை போயிருப்பா, அப்போ சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும், அதான் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பா, எங்க அப்படின்னாலும் மாப்பிள்ளைகிட்ட கூடவா சொல்லாமல் போயிருப்பா, என் பொண்ணு எப்போவுமே எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லாமல் போகமாட்டா, அதுவும் விடிய காலையில் என்ன அவசியம் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டை போகிறதுக்கு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சரித்த நான் எங்கேயும் போயிருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு மறுபடியும் கார்த்தி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க, ஒரு வேளை அந்த சிவனாண்டி தான் எதுவும் கோபத்தில் ஆள் வச்சு எதுவும் பண்ணிட்டானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னும் போது ஐயோ அவ்வளோ ஆழத்தனமாக யோசிக்காதமா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து நம்ம சாமுண்டி நம்ம கார்த்திக் வேற வந்து மனசு உடைகிற மாதிரி பேசிட்டாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரேவதி வீட்டை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கார்த்திக் வந்து தேடுவாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.